ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் இந்த காலை வேளையில் கூட உங்களை அவரையும் வாழ்த்துக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். மிக அருமையான வேதவசனம் இங்கே தாவீதை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. தாவீது எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டார், நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் விருத்தி அடைந்ததற்கு காரணம் கர்த்தர் அவனோடே இருந்தார் என்று சொல்லப்பட்ட இந்த வார்த்தையின் பிரகாரம் மெய்யாகவே தாவீதுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கூட இருந்தார். ஏனென்றால் வனாந்தரத்தில் தனிமையாக அவர் ஆடுகளை மேய்த்தபோது அவரோடு கூட இந்த மனிதர்கள் யாரும் இல்லையானால் கர்த்தர் அவரோடு கூட இருந்ததை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, சிங்கங்களும் கரடிகளும் வந்தபோது அவர் ஜெயித்தார் என்றால் கர்த்தர் அவரோடு இருந்ததினால், கோலியாத்தை அவருடைய வாழ்க்கையில் ஜெயித்தார் என்றால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக நேரங்களில் தனிமைகள், சோர்வுகள், தள்ளப்பட்ட சூழ்நிலைகள் தாவீதுடைய வாழ்க்கையில் வந்தது. அந்த சூழ்நிலையில் அவர் கர்த்தரை சார்ந்து வாழ்கிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொண்டார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கூட பெற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டும். எல்லா நேரத்திலும் அவரை நாம் நேசிக்க வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும், அவரை துதிக்க வேண்டும். அப்படி தாவீது செய்தது போல நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் செய்யும்போது தாவீதை தேவன் எப்படியாக ஆசீர்வதித்திருக்கிறார். நாளுக்கு நாள் அவன் விருத்தி அடைந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. தாவீதுடைய வாழ்க்கையில் அநேக துன்பங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு. ஆனாலும் அந்த மனிதன் கொஞ்சம் கூட சோர்ந்து போகாதபடிக்கு எப்போதும் கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு மகனாக அவர் திகழ்ந்தார். எல்லாவற்றையும் ஜெயித்தார். அவைக்குரிய வாழ்க்கையில் வந்த எல்லா போராட்டங்களையும் ஜெயமாக அவர் மாற்றினார். கர்த்தரோடு இணைந்து ஆராதிக்கிற ஒரு மகனாக இருந்ததினால நாளுக்கு நாள் அந்த தாவீது விருத்தி அடைகிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொண்டார். அது மாத்திரமல்ல, தேவன் அவனோடு கூட இருந்ததாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்க. மெய்யாகவே ஒரு மனிதன் கர்த்தரை நேசிக்கும் போது கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். அவனை நாளுக்கு நாள் விருத்தி அடைய செய்கிறவராக இருக்கிறார் என்று அநேகர் ஆசீர்வாதத்தை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையில் கர்த்தரை ஆராதித்து உயர்த்தும் போது அந்த வார்த்தைகள் எல்லாம் அவரை உயர்த்தியது. அவர் ஒவ்வொரு நாளும் விருத்தி அடைந்து கொண்டே சென்றார். அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார், உயர்வுகளையும் மேன்மைகளையும் பெற்றுக்கொண்டார், கர்த்தரிடத்தில் சாட்சி பெற்றார். இப்படிப்பட்ட மனிதனைப் போல இந்த பூமியில் ஒவ்வொரு மனிதர்கள் வாழும்போது, கர்த்தர் உங்களோடு இருக்கும்போது மெய்யாகவே நீங்கள் நாளுக்கு நாள் விருத்தி அடைகிற ஒரு மனுஷனாக நீங்களும் மாற்றம் பெறுவதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். தாவீதுக்கு இப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுத்தார் என்றால், ஆசீர்வாதத்தை கொடுத்தார் என்றால், உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தது போல நாமும் விருத்தி அடைய வேண்டும் என்றால் கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டும் என்றால் தாவீதைப் போல எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் ஆராதியுங்கள், கர்த்தரோடு இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சு பிடிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். தாவீதோடு கூட இருந்து தாவீதுக்கு அநேக வெற்றிகளையும் ஆசீர்வாதங்களையும் தேவன் தாவீது விருத்தி அடையும்படியான காரியங்களை நீ செய்தது போல ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு பிள்ளைகளும் நாளுக்கு நாள் விருத்தி அடைய நீர் உதவி செய்வீராக. ஒவ்வொரு மேலும் உம்முடைய அபிஷேகம், உம்முடைய ஆசீர்வாதங்கள் தங்கட்டும். நீர் கூட இருந்து நடத்தும்படியாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.